அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த ஜோதிட கருத்தரங்கத்திற்கு எம்மை அழைத்த திருமதி கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கு எனது நன்றிகள். மற்றும் ஒவ்வொரு தொழிலையுமே பார்த்திங்கன்னா, இப்போது அரசியலாகட்டும், இல்லை பொருளாதாரம், அதாவது பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கட்டும், இல்லை மதங்கள் சார்ந்து எதில் வேணால் இருக்கட்டும், நம்ம ஜோதிடம் பார்த்திங்கன்னா இந்த மதம் அப்படிங்கிற இதுக்குள்ளே வரக்கூடிய விஷயமாக இது இருக்குது. இதில் ஆண்களுடைய பங்களிப்பு தான் பிரதானமாக எல்லாத்துலேயுமே கோலோச்சக்கூடிய காலம். ஆனால் இன்றைக்கி இங்கே திருப்பூரில் இவ்வளவு பெண்கள், இவ்வளவு பெண்மணிகள் ஜோதிடத்துறையில் தொடர்ந்து கருத்தரங்கம் நடத்துகிறீங்க, இவ்வளோ பேர் கற்றுக்க வந்திருக்கீங்கிற நினைக்கும் போதே பெருமையாக இருக்குது. இது இன்னும் பல பெண்கள், மகளிர்கள் இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நிறைய கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கணுங்கிறத விட என்ன, நிறைய கற்றுருக்கீங்க. பட் இதை நான் பாராட்டுறேன். இது ஒரு பாராட்டும் விதமாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஆன்மீகத்துறையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஔவையாரை சொல்லுவாங்க, காரைக்கால் அம்மையாரை சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் லௌகீகத்தை விட்டு இதுக்கு போனவங்க. ஆனால் ஜோதிடம் லௌகீகத்துக்கு, அதாவது துறவரம் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே உரித்தான கலை கிடையாது. இது லௌகீக சிறப்பு. இப்போ திருமண வாழ்வு எப்படி இருக்குங்கிறதும் இதில் தான் பார்க்குறோம். ஒருத்தன் முக்தி அடைவானா, மோட்சம் அடைவானாங்கிறதும் இதில் தான் பார்க்க போகிறோம். தொழில் ரீதியாக பார்க்கணுனாலும் இதை தான் பார்க்க போகிறோம். அப்போது ஒரு ஆண் ஜாதகத்தை கணிக்கிறதுக்கும் பெண் கணிக்கும் போது நிறைய புரிதல்கள், மாற்றங்கள் ஏற்படும். அது அந்த வகையில் பெண்கள் இந்த துறையில் நீங்கள் வந்திருக்க பல பேரை பார்க்கும்போது பாராட்டுதற்குரியதாக இருக்குது. அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா வளர்கண்ணன். நான் தஞ்சை மாவட்டம் திருப்புவனத்துலேருந்து வர்றேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. எனக்கு நான் பார்த்திங்கன்னா, எனக்கு முன்னாடி நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைய பேசுனாங்க. மூத்த ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்போது எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நவகிரகங்களை பொறுத்த மட்டும் எல்லாத்துலேயும் எது டாப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு சிறப்புகள் இருக்கும். இப்போது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாவகாரகத்துவம் தனி. ஆனாலும் கிரககாரகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நிர்வாகத்திறமை, ஆளுமை, அரசியல் தன்மை, இதெல்லாமே சூரியனுக்கு சொல்லுவோம். ஆனால் ராகுன்னு ஒரே ஒரு கிரகம் பக்கத்தில் நின்றுட்டா அவரோட தன்மை என்னாச்சு, அந்த புகழடைதல் அல்லது அந்த நிர்வாகத்தன்மை இது என்ன ஆகும், அவுட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த கிரகம் எடுத்துக்கிட்டாலும், இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டா சரி, செவ்வாய் எடுத்துக்கிட்டா சரி, எது எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய தன்மையை முழுக்க டாமினேட் பண்ணி உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு வல்லமை யாருக்கு இருக்குன்னா ராகுக்கு தான் இருக்குது. சாயா கிரகங்களில் ராகுக்கு எதுக்கு அதிகமாக இருக்குது, ராகுவை தான் நிறைய பலம் பெற்றது. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், இல்லை ஒரு அரசியல் இதில் பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு அரசு துறையில் பணிபுரிந்தாலும் சரி, சூரியன் ராகு சேர்க்கை பெற்றவங்க இவங்க தொழில் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சிங்க. அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ராஜாங்க ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாக ரகசியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக தெரியும். அதாவது தோஷங்கிறது ஒரு புறம், அது தனியாக வைங்க. அதாவது பிதுர் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அது பிதுர் தோஷம்னாலும் உடனே வர்றது கிடையாது. ஒரு விஷயத்தை ஒரு தலைமுறையில் தொடர்ந்து ரிப்பீட்டடாக அந்த தவறை ஒரு 4-5 தலைமுறைக்கு மேல் வந்தால் மட்டும்தான் ராகுவும் கேதுவும் அண்டர்டேக் பண்ணிக்கும் நம்மளை. அது ஒரு பாவத்தில் போய் நிற்கும். இல்லைன்னா உடனேலாம் வராது. அந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட காலத்தில் வரும், இந்த குறிப்பிட்ட இது நம்ம தோஷம் அப்படியே போயிடும் அப்படிங்கிறது இல்லை. செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மூல காரணமாக நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா, தாய் தந்தை தாம்பத்தியம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு திதி தேவதையோ அல்லது நட்சத்திர மண்டல தேவதையோ காலபுருஷனுடைய அம்சத்திலேருந்து அவங்களுடைய உயிர்க்குள்ளே போய் தாயின் கருவறையிலேருந்து தான் நம்ம வர்றோம். எல்லாருமே நம்ம அதில் தான் வர்றோம். அந்த நேரத்தில் எந்த தேவதை அல்லது எந்த கிரகம் நமக்கு உள்ளே வரணுமோ அதுவாக தான் நம்ம வெளில வர்றோம். இதுதான் ஃபஸ்ட்டு அடிப்படை என்ன, நம்ம ஜாதகத்தின் அடிப்படையே அதுதான். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவமாக வெளில வர்றோம். இப்போது சூரியனோட கர்மாவில் வந்தோன்னா தந்தை வழி கர்மாவாக வர்றோம். இது மாதிரி சொல்லி ஒவ்வொரு கர்மா எடுக்கலாம். அதில் ஸ்பெஷலாக ராகு சார்ந்து வந்தோன்னா நம்ம தந்தை வழி பாட்டனாருடைய கர்மம் பெற்று நம்ம வருகிறோம்.
அப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம அந்த ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே நம்ம டைட்டில் முதல்ல வச்சுருப்போம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம்லாம் வரும். அதில் எதை சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னா 5ஆம் பாவத்தின் சிறப்பு. இதுதான் ஜோதிட கலைக்கு பிரதானம். எதுனா 5ஆம் பாவம். ஆனால் அது வந்து பாவ ரீதியாக, கிரக ரீதியாக பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் என்ன? தாத்தா. அப்போ அந்த தாத்தாவை குறிக்கக்கூடிய கிரகம் எது? பாவ ரீதியாக 5 சிறப்புன்னா அப்போ கிரக ரீதியாக எது ரொம்ப முக்கியமாக நம்ம அலச வேண்டியது அப்படின்னா ராகு. அதனால தான் ராகுக்கு வல்லமை. இது என்னுடைய அனுபவம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ராகுவை நிறைய ஆய்வு செய்யணும், ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஆய்வு செய்யணும். அப்போது அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு 2 நாள் வீணாக போச்சுன்னா அதோட தன்மை விஷத்தன்மை வேறு. 1 மாதமாக வீணாக போனதை சாப்பிட்டோன்னா அதோட விஷத்தன்மை வேறு. இது மாதிரி பல தலைமுறையாக நடந்த விஷயங்கள் வந்து ஒரு பாவத்தில் ராகுவாக வந்து நிற்கும். அதுதான் ராகு, அதுதான் சாபம்னு சொல்கிறோம். அது இடத்துக்கு தகுந்த அது ஒரு சாபம். இப்போது லக்னத்தில் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லக்னத்தில் ராகுவோடைய ஆதிக்கம் வருதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சாபங்கள் அப்படின்னா, அதை பாசிட்டிவாக வேறு மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். சாபம்னு நினைக்கிறத விட முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அந்த பரம்பரையில் உள்ள மாதிரி, நீ இந்த வீட்டு புள்ள மாதிரி இல்லையே நீ அப்படிம்பாங்க. நீ இன்னாருக்கு இது மாதிரியே இல்லையே, நீ வித்தியாசமாக இருக்கே நீ மட்டும் ஃபேமிலியிலன்னு சொல்லுவாங்க சில பேர். அது வந்து என்ன அர்த்தம்னா அந்த குணம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பரிமளிக்கும். இது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தால் அது இருக்கும். அது பாவத்தை ஒவ்வொரு காலபுருஷத்தில் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அந்த குணத்துலேயும் மாறும். அப்போது 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பேச்சு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க தெரியுமா? இந்த மயக்கிற மாதிரி பேசுகிறது. நம்ம ஒரு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருப்போம், ஆனால் அவங்க நம்ம கவனத்தை வேறு கொண்டு இடத்துல திருப்புவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கவங்களுக்கு நடக்கும். கண் பார்வை கூட அந்த ஒரு இப்போ இதே கேது இருக்குதுன்னா கீழ் நோக்கி இப்படி சைடாக கிராஸாக பார்ப்பாங்க. ராகு இருக்குன்னா அதோட தன்மையே வேறு மாதிரி இருக்கும். அப்போது நிறைய பேருக்கு இந்த பூனைக்கண் மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவத்தில் ராகு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிலே வித்தியாசத்தை காணலாம். 3ஆம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த தைரியம் வித்தியாசமான தைரியம். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய போக குணம் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த வீரிய குணமும் வேறு மாதிரி இருக்கும். அதோட வல்லமை வேறு. அதே போல் போட்டி போடக்கூட குணம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். இதே ராகு 4ஆம் பாவத்தில் இருக்குன்னா அவங்க இந்த சொத்து சேர்க்குறதோ இல்லை இந்த வாகனங்கள் மீது ஒரு பெரும் போதை இருக்கும். ஒரு கல்வி படித்தா கூட சரி, அதில் வந்து டீப் ஸ்டடி இன்னும் அடுத்து அவங்களுக்கு அந்த தன்னிறைவு ஏற்படாது. அந்த ராகுவின் காரகத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த விஷயத்தில் ஒரு வாகனம் வாங்கினா கூட முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கியிருப்பாங்க, அடுத்து ஒரு வண்டி வாங்குவாங்க, அடுத்து ஒரு கார் வாங்குவாங்க. அது இங்கே தேவை இருக்காது, ஆனாலும் நிறைவடையாது. அது நிறைவடையாமல் அப்படியே விரிந்து கொண்டு இருக்கும். அது ராகுவுடைய இயல்பு. ராகுவுடைய தன்மை ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்காது, இன்ஃபைனைட்னு சொல்லுவாங்க. அதாவது விரிந்து கொண்டே இருத்தல் அதனுடைய குணம். அதுபோல் 5ஆம் பாவம் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக பார்க்கும்போது அது வந்து புத்திரத்தை வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்கும், இல்லை மூதாதையர்கள் வழியில் கருக்கலைப்பு ஏதாவது செஞ்சுருந்தா அதே தாக்கமாக தான் இங்கே இவங்களுக்கு வந்திருக்கும்பாங்க. இதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சில் ராகு இருப்பவர்களுடைய புத்திசாலித்தனம் போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு விஷயத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கவங்களும் இந்த அஞ்சில் ராகு இருக்கவங்க முடிவு எடுக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, பயங்கர இன்டெலிஜென்ஸாக இருக்கும். அந்த முடிவு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இயல்பில் அவங்க ஒரு புக்கு படித்தா கூட டெரரான புக்கு படிப்பாங்க. இந்த இப்போ நீங்கள் இந்த படங்கள் பார்த்தா கூட இந்த லாரன்ஸ்லாம் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, முனி, இந்த மாதிரி அந்த டெரரான சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. நம்ம அதை அந்த பேய் படம் பார்க்குறது, அந்த கோஸ்ட் மூவிஸ்லாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சில் ராகு தான். நிறைய அந்த கிரிமினல்ஸ் வந்து க்ரைம் போய் உள்ளே போய் எப்படி இது பண்ணால் அட்டாக் பண்ணால் இந்த மாதிரியான குணங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். அதில் ஆர்வமும் இருக்கும், அவங்களுக்கும் அது தெரியும். ஒருத்தனை ஈஸியாக எப்படி அட்டாக் பண்ணுறது, ஹவு டு அட்டாக்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சில் ராகு இருப்பவங்க சூப்பரான ஐடியா சொல்லுவாங்க. அற்புதமாக இருக்கும் அவங்களுடைய ஐடியாஸ்லாம் கேட்டிங்கன்னா. அதே போல் இந்த 6இல் ராகு இருப்பவர்கள் இது பார்த்திங்கன்னா இது வந்து கர்ம திரிகோணத்தில் வருது. அப்போது இவங்க கடன் வாங்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இவங்கள்ட்ட கேளுங்க, சூப்பராக சொல்லுவாங்க. கடன் வாங்கினதில் ஒருத்தனை எப்படி நைஸாக பேசி ஒருத்தனை கடன் வாங்கலாம் சூப்பராக சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு திறன். இது வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கஷ்டப்பட்டு வர்றதுங்கிறதுலாம் அது வேறு. ஆனால் ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றணும். அப்போது அந்த ஸ்மார்ட் ஒர்க் யார் தர்றான்னா ராகு தான். ஒருத்தருக்கு வந்து அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்குது.
அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த கலத்திரம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த திருமண முறை அவங்க ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாற்று மதமோ இல்லை மாற்று இனமோ இல்லை அந்த மாற்று ஜாதி ஏதோ ஒன்று இருக்கும். இல்லைன்னா அந்த வித்தியாசமாக அந்த திருமணமே பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக உள்ள மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மரபு மாறி வேறு மாதிரி பண்ணுவோம். நம்ம மட்டும் தனியாக போவோம், நம்ம மட்டும் தனியாக பண்ணிப்போம், ஒரு புரட்சி செஞ்சு வாட்போமே அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த இந்த குணமெல்லாம் அதில் வந்துடும். அதே மாதிரி அவங்களுடைய அது காம திரிகோணம்ங்கிறதுனால அவங்களுடைய காமம் வந்து கூட வித்தியாசமான காமம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி 8ஆம் பாவம் இதில் போய் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் ராகு இருக்கக்கூடியவர்கள் அது வந்து ஒரு 8ஆம் பாவம்னாலே அஷ்டமம்ங்கிறது ரொம்ப தீமையான பாவம்னு சொல்கிறாங்க. அப்போது அது திசாபுத்தி நடக்குது, அது மாதிரி 8ஆம் பாவத்தில் நின்று நடக்குது அப்படின்னா அவங்களுடைய இந்த கீழே உளுந்து உழுவுறது, தலைகீழ மாடியிலேருந்து குதிக்கிறது, தெரியாமல் கீழே உழுவுறது, திடீர்னு ஷாக் அடித்து இறக்குறது, அப்போது அந்த மரணம் கூட வித்தியாசமாக இருக்கும். அப்போது இது எல்லாமே அந்த ராகு வந்து அவ்வளோ வித்தியாசமாக தரும். வேறு கிரகங்கள்லாம் வேறு, ஆனால் ராகு இருந்தால் அந்த மாதிரி தரும். 9ஆம் பாவத்தில் ராகு இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 9ன்னா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம்னா தெய்வீக பாவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ராகு அங்கே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு மரபு வழியில் நம்ம பணிஞ்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது இருப்போம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட்லேயே இருக்காது. தன் சுபாவத்துக்கு ஏற்ப தெய்வத்தையே மாற்றிடுவான். எனக்கு ஒரு சுபாவம் இருக்கும், நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன்னா இதே சாப்பிடு அப்படின்வான். நான் தண்ணி அடிப்பேன் அப்படின்னா அதை தண்ணி அதை கொடுத்துருவான். உன் ஸ்டைலுக்கு நான் வரல, என் ஸ்டைலுக்கு சாமி நீ வந்துடுன்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி இருக்கோ எந்த அந்த டிக்னிட்டி அந்த மாரல்ஸ் எதுவுமே இல்லாமல் எந்த விதமான அந்த ஆச்சாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ குருமார்கள் அப்படின்னா ஒரு ஆச்சாரம் அப்படின்லாம் கடைப்பிடிப்போம். ஆனால் இந்த 9இல் ராகு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாடு முறைகள் கூட வித்தியாசமாக இருக்கும். இந்த மூர்க்கத்தனமாக இந்த வேல் குத்துறது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வலிமை அந்த ஒரு இது இருக்கணும். அந்த ஒரு பலி கொடுக்குற மாதிரி உள்ளது, பல்ல கடிச்சிட்டு செய்கிற மாதிரி விஷயமா இருக்கும். அந்த பிரார்த்தனை கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருக்கும். நம்ம பார்த்தோம்னா என்னடா அது இவ்வளோ பெரிய ஹைட்டான இதில் போயிட்டு ஒரு வேலை குத்திட்டு போகிறாங்க, நமக்கு அது கொடூரமாக இருக்கும், இதெல்லாம் வலிக்காதா, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது வந்து 9இல் உள்ளது இருக்கும். 10இல் ராகு, 10இல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஹானஸ்ட்டுன்னு நம்ம என்ன வேணால் பேசினா கூட கொஞ்சம் நெளிவு சுழிவு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நெளிவு சுழிவுங்கிறது என்ன அப்படின்னா 10இல் ராகு இருக்கவங்களுக்கு அந்த நெளிவு சுழிவு தெரியும். அந்த கர்மா எப்படி செய்யணுங்கிறது அவங்களுக்கு சூப்பராக தெரியும். எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ. இப்போது ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ், அந்த ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றர்களை குறிக்கக்கூடியதுக்கும் அதுக்கு காரகத்துவம் உண்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரைம் பிரான்ச்சு, சிபிஐ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. ஆர்மி, இப்போ டிடெக்டிவ் ஏஜென்சிஸு, துப்பறியக்கூடிய நபர்கள், தவறு செய்கிறவங்களும் அதே இதில் அந்த காரகத்துவம் தான் ஹெல்ப் பண்ண போகுது. அதை கண்டுபிடிக்கிறாங்களோ துப்பறிகிறாங்கல்ல அவங்களுக்குமே அதே ராகு தான் ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ பொதுவாக அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா அது ராகு, அதெல்லாம் வேண்டாம், அது தப்பு அப்படின்னு. தப்புனாலும் அந்த விஷயத்தில் என்ன இருக்குது? இப்போ அந்த விஷயத்துலேருந்து தான் பென்சிலின் எடுக்கிறோம், ஒரு பாம்போட விஷயத்துலேருந்து தான் பாம்புக்கு மருந்து எடுக்கிறோம். அப்போது நமக்கு என்ன டிஃபெக்ட்னு நம்ம தெரியணும்னா முதல்ல சுபகிரகங்களெல்லாம் பார்க்குறத விட எது கொடூரம் அதுக்கு தான் பலம் ஜாஸ்தி. அப்போது பலம் ஜாஸ்தின்னு எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா நம்மளோட உடல் இருக்குது, இந்த உடலை வளர்க்கணும், ஆரோக்கியமாக வளர்க்கணும். அப்போது நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டே வர்றோம், ஆரோக்கியமான காய்கறி சாப்பிட்றோம், இல்லை ஏதோ நான்வெஜ்ஜோ எதுவோ ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு வர்றோம்னு வச்சுங்க, உடல் வளர்க்கும். ஆனால் இத்தனோண்டு கொஞ்சம் பாய்சன் சாப்பிட்டா என்ன ஆகும்? 10 மாதம் இல்லை 10 வருஷம் சாப்பிட்டதோட பலனை ஒரு நொடியில் 2 நிமிஷத்தில் அதோட வீரியம் அளப்பரியது. அப்போது எதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்படி அவசியம் ஒரு ஜாதகத்தில்னா ராகு தான். அப்போது அதை என்ன பண்ணணும், அது நமக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுறதா ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கதா அது எல்லாமே அதை ஆய்வு பண்ணணும். அந்த இருக்கக்கூடிய பாவத்தை ஆய்வு பண்ணணும். ஏற்கனவே அந்த இடத்துல சாபம் பெற்றிருப்பாங்க, அந்த இடத்த போய் மீண்டும் மீண்டும் போய் திரும்ப சாபத்தை உருவாக்கக்கூடாது. ஒருத்தருக்கு 11ஆம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி இருக்கும்? பொதுவாக 3, 6, 10, 11 இந்த இடங்களில் அசுப கிரகமாக இருந்தால் கூட நல்லது தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த 3, 6, 10, 11 என்ன? 3, 11 காம திரிகோணத்தில் வருது, 6, 10 கர்ம திரிகோணத்தில் வருது. அப்போது இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் நெளிவு சுழிவு வேணுங்கிறதுக்காக அந்த 6, 10 ஓகேன்ட்டாங்க. 3, 11 காம திரிகோணங்கிறதுக்காக ஓகேன்ட்டாங்க. இப்போ இந்த இருதார யோகம் பலதாரம் இருக்கிறது,
அப்போது அது பாதிக்கப்பட்டு அந்த ஒரு குடும்பத்தில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ராகு இருக்கவங்க என்ன செய்யணும்னா, நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணிடுறாங்க. உனக்கு அதில் இருக்குது, நீ உனக்கு இருக்க தாரம் இல்லாமல் இன்னொன்று கூட அரேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு மிஸ்கைட் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது அது. அது என்னன்னா, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருக்கான், உன் பாட்டம் பண்ணியிருக்கான், இல்லை உன் வம்சத்தில் ஒருத்தன் பண்ணியிருக்கான். நீ வேண்டும் போது அந்த தெய்வத்திட்ட இனிமே நான் பண்ண மாட்டேங்கிற வைராக்கியத்தை பக்தியில் சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும். அதுதான் அது குறிக்குதே தவிர, பல ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு இங்கே இருக்குது, நீ ஒரு பேர் இருக்கிறத விட இன்னொரு பேர் இருந்தால் உனக்கு பெட்டராக தான் இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தவறான வழிகாட்டுதல். 12ஆம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படின்னா, கற்பனை, அந்த தூக்கத்தில் கூட அந்த கனவுகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வரும், டெரிஃபிக்காக வரும், அந்த தன்மைகள்லாம் இருக்கும். இப்போது பாவ ரீதியாக ராகுவினுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு தீர்வுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோயில்கள் சொல்கிறாங்க. பாவ ரீதியாக வந்தால் ஒரு மாதிரி கோயில், கிரகச்சேர்க்கை மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி கோயில். இது இல்லாமல் உள்ளூரில் கோயில் இருக்காதா? ஒவ்வொருத்தருக்குமே உள்ளூரில் கோயில் இருக்குமா இருக்காதா? ஆனால் நம்ம மக்கள் பலரும் என்ன நினச்சிட்ருக்கோம், இங்கேருந்து காளஹஸ்தி போனால் தான் அது, இல்லை திருப்பாம்பரம் போனால் தான், இல்லை திருநாகேஸ்வரம் போனால் தான், இப்படி நினச்சிட்ருக்கோம். அதுவும் வேலை செய்யும், வேலை செய்யாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ப ஒரு உள்ளூரில் உள்ள மாரியம்மன் சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் உங்கள் தெருவில் உள்ள பக்கத்தில் உள்ள மாரியம்மன் இந்த ராகுக்கு சூப்பராக வேலை செய்யும். ஒரு புற்று இருக்குன்னா அது சூப்பராக வேலை செய்யும், அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். ஆனால் நம்ம மக்கள் வர்ற ஜாதகர்களுமே, ஜோதிடர்கள்னு நான் குறை சொல்கிறத விட, மக்களே என்ன கேட்குறாங்கன்னா, ரொம்ப லாங்கில் ஏதோ ஒரு கோயில் தள்ளி போய் அங்கே போய் கும்பிட்டா தான் எனக்கு நடக்கும். அந்த அந்த ஒரு சைக்காலஜி, அது மக்களோட சைக்காலஜியாக இருக்குது. அது அப்படி தான் இன்னும் இல்லை. என்னன்னா, உள்ளூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூட அது நடக்கும். ஆனால் அதை எப்படி ஹவு டு ஐடென்டிஃபை அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த ராகு இருக்கக்கூடிய திசையை நம்ம பார்த்தோம்னாலே, இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். ராகு எந்த பாவத்தில் இருக்குது, அது என்ன திசையை குறிக்குது, அந்த திசையில் உள்ள மாரியம்மன் எங்கே இருக்குது, அங்கே எந்த அம்மன் இருக்குது, அதை எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாகவே முடிஞ்சிடும். அதுக்கு சொல்யூஷனை கொடுத்துடலாம். அங்கே போய் வேண்டிட்டு வந்தாலே முடிஞ்சிடுச்சு. அப்போது உங்கள் இல்லத்தில் உங்கள் வீட்டை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த குறிப்பிட்ட திசை, கிழக்கா தெற்கா மேற்கா வடக்கா, இதை அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஒரு பெண் தேவதையில் உக்ர தேவதை, அதை போய் வழிபாடு பண்ணாலே அது பிரீதி ஆகிடும். இதுக்காக மெனக்கெட்டு பண்ணுறவங்க அதுவும் பண்ணலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் எளிமையாகவே இதுக்கு தீர்வு தர முடியும். இப்போது கிரக ரீதியாக சேர்க்கை பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இதை நாடி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாரம்பரியமான பராசர முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் எங்கெங்கே என்ன இருக்குது அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் நாடி ஜோதிடங்களில் பார்த்தீங்கன்னா, இரு கிரகங்கள் சேர்ந்தால் ஒரு காரகத்துவத்தை அந்த சேர்ந்த கிரகத்துக்கு பரிமாறிக்கும் அப்படிங்கிறது அதோட விதி. இப்போ சூரியன் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ராகுனா தாத்தா, சூரியனா என்ன, அப்பா. வேறு அதோட குணம் என்ன சொல்லலாம், ஆளுமை மிகுந்தவர், அரசியல்வாதி. உங்கள் தாத்தா உங்கள் ஊரில் பெரிய ஆளா அப்படின்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. ஒரு அரசியல்வாதியா, ஆமாம்பாங்க. அரசியல்வாதியாக இல்லை அப்படின்னா 4 பேருக்கு நாட்டாமல் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு 10-15 குடும்பத்துக்கு நாட்டாமல் பண்ணுற ஆளாக இருந்திருப்பாங்க. இது இந்த சூரியன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது, அவங்க என்ன, அதில் என்ன அப்படின்னா, மன ரீதியாக இல்யூஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்யூஷன் மைண்டுனா ஒரு விஷயத்தில் ட்ராப்பாக நிற்காமல் மனசு அலப்பாஞ்சு போயிட்டே இருக்கும், நிப்பாட்ட முடியாது. ஆனால் இவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் உண்டு. என்ன அப்படின்னா, உணவில் உள்ள அந்த கலப்படங்கள்லாம் இருக்குது தெரியுமா, என்ன சுவையில் என்ன கலந்தா என்ன மாதிரி ஆகும்னு. இந்த சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றவர்களுக்கு அது தெரியும். ஃபுட்டு சீக்ரெட்ஸ் அப்படிம்பாங்க. ஃபுட்டில் உள்ள இந்த ஒரு ஸ்பூன் எடுத்தாலே இதில் புளிப்பு சேர்ந்துருக்கு, இதில் வினிகர் இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு இருக்கும். இல்லை 2ஆம் பாவத்தோட ராகு சேர்ந்தால் அப்படி இருக்கும், நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த செவ்வாயோட ராகு சேருது அப்படின்னா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, உன்னோட லேண்டு இவ்வளோ தூரம் இருக்குது, இதில் 1 ஏக்கர் 1/2 ஏக்கரில் இப்படி இருக்குது, அந்த கால்குலேஷன்லாம் வரும் தெரியுமா, நில அளவையில் உள்ள கால்குலேஷன்லாம் இருக்குது தெரியுமா, இது இவங்களுக்கு சூப்பராக தெரியும். இன்ஜினியர்ஸுக்கு அந்த சிவில் சார்ந்த இதுக்கு சூப்பராக தெரியும். அதே மாதிரி சண்டை போடுறது பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும்.
இப்போ நம்ம இங்கே அமைதியாக பேசிகிட்டு இருக்கோம், இந்த செவ்வாய் ராகு சேர்ந்தவங்க யாராவது வர்றாங்கன்னு வச்சிங்களேன், இங்கே கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் மூட்டி விட்டுட்டு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக தட்டி விட்டு போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா போர் தந்திரம் அப்படிம்பாங்க. இது அவங்களுக்கு சூப்பராக வரும். இது மாதிரி புதனோட ராகு சேருது அப்படின்னா, புதன்னா என்ன? படிப்பு, ஹாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஹாக்கிங். இப்போ ஜிபேயில் ஹாக் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஏடிஎம்மில் ஹாக் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ராகு சேர்க்கை சூப்பராக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஒருத்தர் புக்கு சூப்பராக பப்ளிஷ் பண்ணி ஒரு இதில் எழுதியிருப்பார் அப்படின்னா, அந்த பிடிஎஃப் அப்படியே இறக்கி விட்டுட்டு இவன் இன்னொரு பப்ளிகேஷன் போட்டு பிரிண்ட் போட்டுருவான். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதன் ராகு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கவிதா சக்திவேல் மேடம் ஒரு பதிவு போடுறாங்கன்னு வச்சிங்க, 2வது செகண்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கீழே எடிட் பண்ணி கீழே போட்டால் அவங்களுக்கு புதன் ராகு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹாக்கிங்ஸ். தகவல்களை உரிதல் அப்படின்னு அர்த்தம். தகவல்களை உரிதல், அது புத்தகமாக இருக்கலாம், ஒருத்தருடைய அறிவாக இருக்கலாம், இது மாதிரி எப்படி வேணால் அதை எடுக்கலாம். இப்போது குரு ராகு சேர்க்கை அப்படின்னா, குருன்னா என்ன? ஆச்சாரம், ஒரு நல்லொழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மரபு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? குருன்னு சொல்கிறோம். அப்போ குருவும் ராகுவும் சேர்ந்தால் என்ன பண்ணும்? அனாச்சாரம். ஒரே ஆள். இதை தான் என்ன சொல்லுவோம்? சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறோம். சண்டால யோகம்னா என்ன? நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு பசுத்தோல் பொருத்திய புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் ஹிப்போக்ரைட் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா, சாமியார் மாதிரி வேஷம் போடுவான், நல்லவன் மாதிரி வேஷம் போடுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். இது எல்லாமே யார் அப்படின்னா குரு ராகு சேர்க்கை கொண்டவர்கள். சேர்க்கைனா அது ஒரே கிரகமாக இருக்கணும்னு இல்லை, அந்த சாரம் பெற்றா கூட அப்படி இருக்கும். இந்த குரு ராகு சேர்க்கை கொன்ற ஒரு பிரபலமான உச்ச நடிகர் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீரோவில் செமையான ஆள் இன்றைக்கி தமிழ்நாட்டில். பேர் சொல்ல விரும்பல, யாருன்னு கண்டுபிடிங்க. ஆன்டி ஹீரோவில் தமிழ்நாட்டில் டாப் லெவலில் இருக்க உச்ச ஹீரோ யார்? டாப் ஹீரோ யார்? ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டில் ஹீரோவாக இருந்து டாப் ஹீரோ. அவருக்கு குரு ராகு சேர்க்கை. குரு ராகுவோட சாரம் பெற்று இருக்கார். அதனால தான் அவர் சப்ஜெக்டை எடுக்கும்போதே திரைப்படங்களில் நல்லவ மாதிரி போயிட்டு அப்படியே டேர்ன் ஆகி திரும்ப உள்ளே வருவார். அவர் தான் யார்? உச்ச நட்சத்திரம். கண்டுபிடிக்கல இன்னும்? யார்? யார்? அவர் தான். ரைட்டுங்களா? அவருக்கு பார்த்தீங்கன்னா குரு ராகுசாரம். ஏன் அந்த சப்ஜெக்டாக எடுக்கிறார் அவர்? நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லவன் மாதிரி முதல்ல ஆஃப் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி டேர்ன் ஆகி அடுத்த ஃபிலிமுக்கு வருவார். உடனே அந்த அந்த டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வரும். ஏன் அந்த சப்ஜெக்டாகவே எடுக்கிறாரு? நல்லா பார்த்தீங்கன்னா அவருக்கு குரு ராகுவோட சாரம். அதனால்தான் அந்த சப்ஜெக்டே அவர் எடுக்கிறார். அப்போ அது அவருக்கு வெற்றியை தருது. இது மாதிரி நம்ம எடுத்து பார்க்கணும், அது எந்த விதத்தில் நம்ம அதை பயன்படுத்தலாம். நம்ம சும்மா தோஷம், இது ராகுனா இது கெட்டது, அதை எப்படி பயன்படுத்தணும், அப்போ அதை பயன்படுத்தி எப்படி வெற்றி காணணும் அது பார்க்கணும். இப்போது சுக்கிரனோட ராகுனா என்ன? உடனே என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு கிரகத்துக்குமே அந்த அவயம் இருக்குது, அதில் சில இது நடக்கும். சுக்கிரனோட ராகுன்னா மிளிர்றதுக்காக நிறைய செய்வாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நகை போட்டு வர்றாங்க. இப்போ கவிதா சக்திவேல் மேலே ஒரு 30 பவுன் போட்டிருக்காங்கன்னு வச்சிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு கவரிங் ஒன்று போட்டு இதை விட கிராண்டாக 50 பவுன் மாதிரி வந்தாங்கன்னா அங்கே சுக்கிரன் ராகு இருக்கும். ஆனால் இவங்களை காம்படிட் பண்ணுவாங்க. அவங்க என்ன அப்படின்னா போலியாக மிளிர்தல் அப்படிங்கிற குணம் அதுக்கு உண்டு. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுக்கிரன் ராகுன்னா அவங்க வந்து ஒரு தவறான இது, அது அப்படி கிடையவே கிடையாது. இது என்ன அப்படின்னா, அது காமத்திரிகோணமா, அது முதல்ல பார்க்கணும். அந்த கிரகம் காமத்திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கா அந்த சேர்க்கை அப்படின்னு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் போன தடவை ஒரு இடத்துல பேசிட்டேன், இதை சுக்கிரன் ராவை பற்றி இப்படிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலை. சரி, கொஞ்சம் சபை நாகரிகமாக சில வார்த்தையை பார்த்து பயன்படுத்தணும் சுக்கிரன் ராகுக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டேன். உடனே உனக்கு ஜாதகமே தெரியல, பார்க்கவே தெரியல, நீ ரொம்ப அடிப்படையில் இருக்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, அது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக தரும் சீக்ரெட்டாக, வேறு ஒன்றும் இல்லைங்க. அது என்னென்னா காம ரகசியம் தெரியும் அவங்களுக்கு. அப்போது அந்த காம ரகசியம் யாருக்கும் தெரியாமல் எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது வந்து சுக்கிரன் ராகுக்குள்ள இயல்பு. அந்த பதிவு பார்த்தவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மேபி அவங்களுக்கு அது தெரியும். அது தெரிஞ்சாலும் அது ராங்கான அவங்க பயன்படுத்துவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அது அந்த காமத்திரிகோண பாவத்தில்
கர்ம திரிகோண பாவாதிபதியினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் தான் அந்த தவறான வழியில் அவங்க போவாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. முதல்ல இது ஏதாவது எல்லாருமே அந்த ராங் மெத்தட்லேயே டக்குன்னு போகிறாங்க. ஒரு ஜோதிடத்தை எப்படி சொல்லணும்னு இருக்குது. இந்த அக்யூரட்டாக ஒருத்தனை போய் நீ இந்த மாதிரி நெகட்டிவான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடாது அவசரப்பட்டு. நிறைய இருக்குங்க, ஸ்ருதி யுக்தி பேதம் அந்த இதெல்லாம் இருக்குது, காலதேச வர்த்தமானம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருத்தரை சொல்லணும். ஒருத்தரை நெகட்டிவாக ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக டக்குன்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது. அனுமானத்தில் சொல்லலாம், இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம்னு சொல்லலாமே தவிர இது இப்படி தான் அப்படின்னு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் டக்குன்னு சொல்லவும் கூடாது. அதே மாதிரி இந்த சனி ராகு இதனுடைய சேர்க்கை மாதிரி இருக்குன்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஹை கிரிமினல்ஸு பக்காவாக இந்த எப்படி சொல்கிறது, அது ரொம்ப நுட்பமான இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அந்த சேர்க்கை எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய நுட்பம் பயங்கரமாக இருக்கும். தொழில் பாவத்திலலாம் இருந்துருச்சுன்னா ஒருத்தர்கிட்ட எப்படி அடிக்கணுங்கிற அந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்கணும்னு சூப்பராக தெரியும். அதே மாதிரி லக்ன பாவம்லாம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட வச்சிக்கவே கூடாது. கொஞ்சம் மோதனா கூட அவங்கள்ட்ட அந்த சனி ராகு சேர்க்கையோ அந்த பார்வை அந்த லக்னத்தோடலாம் வந்துருச்சுன்னா அந்த குணமே ஒரு டெரிஃபிக்கான குணம். அவங்கள்ட்டலாம் மோதவும் கூடாது, அந்த இதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போது இந்த கிரகங்களோட சேர்க்கைனா என்ன இதை பார்த்தோம். கிரகங்கள் ராகு எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்ன இதையும் பார்த்தோம். இப்போது இந்த ராகுவுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் தந்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல சொன்ன அந்த டைரக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குது அந்த ஆலயத்தை நம்மளே தேர்ந்தெடுக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. இது ஒன்று தான் மெத்தட் இல்லை, பலவிதமான மெத்தடில் நம்ம தீர்வு தர முடியும். எப்படி தரலாம்? இப்போ சூரியனோட ராகு. சூரியன் என்னங்க, அதோட அதிதேவதை யார்? சிவபெருமான். சிவபெருமானுக்கு பல மூர்த்தங்கள் இருக்குது. ஆனால் எது ரொம்ப சிறப்பு மிகுந்த ஸ்தலம்னு எதை சொல்கிறோம்? அட்டவீரட்டானதை தான் சொல்லுவோம். அப்போது அந்த சிவபெருமானே இருந்தாலும் கோரைப்பல் கொண்டு உக்ரமாக அட்டாக் பண்ண இடம் அதைத்தான் சூரியனோட ராகு சேர்ந்தவர்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அது எது அப்படின்னா அட்டவீரட்டான தலங்கள். இப்போ சந்திரனோட ராகு இருக்குன்னா அம்மன் அப்படிங்கிறத விட மாரியம்மன் அல்லது புற்று உள்ள பெண் தேவதைகள், கருமாரியம்மன், இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போய் வழிபாடு பண்ணிங்கன்னா அதில் உள்ள சில தாக்கங்கள் குறையும். 100% குறையுங்கிறதெல்லாம் சொன்னால் பொய். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம், அவ்வளோதான். ஏன்னா இந்த சனியோ ராகுவோ கேதுவோ இதுக்கு நீங்கள் பரிகாரமோ தீர்வோ சொல்கிறீங்கன்னா அது கடுமையானது. கொஞ்சமாக தான் ரிலாக்ஸ் ஆகுமே தவிர இந்த பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நான் கேரண்டிலாம் சொல்லவே முடியாது. நான் இது 30 நாளில் தீர்வு வந்துடும், 20 நாளில் உனக்கு சூப்பராக ரிசல்ட் வந்துடும்லாம் சொல்லவே முடியாது. அது சனி ராகு கேதுக்கு அவ்வளோ இருக்கும். இந்த கிரகத்துக்கு மட்டும் ரொம்ப அதுக்கு மூச்சு போடணும் நிறைய. அந்த ஆய்வு பண்ணுறதுல நிறைய மூச்சு போட்டு தான் அந்த இதை சொல்லணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, செவ்வாயோட ராகு இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் தரலாம் அப்படின்னா, செவ்வாய்னா முருகன் அப்படி ஒன்று எடுக்கலாம். அப்போ முருகன் உக்ரமாக இருக்கக்கூடியது அல்லது சர்பத்தோடு இருக்கக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னா, இது கர்நாடகாவில் குக்கே அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் சர்பம் ப்ளஸ் முருகனுக்கும் உண்டு. அந்த சர்பத்துக்கு கீழே முருகன் இருப்பார். இந்த ஆலயம் ரொம்ப விசேஷமானது. இன்னொன்று பெண் தேவதையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்ரம் மிகுந்த, வீரம் மிகுந்த, எரிந்த நிலையில் உள்ள இது எல்லா தேவதையுமே இதுக்கு சேரும். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு இது சூப்பராக வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் ராகு. புதன் ராகு என்ன அப்படின்னா, புதன் பெருமாள் அதிதேவதைனா பெருமாள்னு எடுப்போம். அப்போ புதனில் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா பெருமாளில் எவ்வளவோ அழகிய வடிவம் இருக்கும். ஆனால் கோரைப்பல் கொண்ட மாதிரி கொஞ்சம் உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன? நரசிம்மர் எடுத்தால் புதன் ராகு சேர்க்கைக்கு அற்புதமாக வேலை செய்யும். எந்த தெய்வமுமே இந்த எல்லா தெய்வத்திலையுமே மனித முகமற்ற தெய்வங்கள் இது எல்லாமே ராகுக்குள்ளது தான், ராகு கேதுக்குள்ளது தான். மனித முகமே இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த சிங்கம் மாதிரி இப்போ பிரத்யங்கரா இருக்குது, அதுக்கு ஒரு முகம் இருக்கும், யாழியுடைய முகமோ. நரசிம்மர் பார்த்திங்கன்னா சிங்க முகம் இருக்கும், வராகர் பார்த்திங்கன்னா பன்றி முகம் இருக்கும். இது மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணும்போது அதனுடைய தீர்வுகள் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு ராகு சேர்க்கை. குரு ராகு சேர்க்கை சார்ந்து என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன இது மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஜோதிடத்தில் கூட நான் 2-3 இடத்த சொன்னேன். குரு ராகு சேர்க்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஜோதிட முறை எப்படி இருக்கும்? மரபு வழி ஜோதிடத்துக்கு எதிராக செயல்படுவாங்க. அது கிடையாது, அது ஒன்றும் இல்லை, அதை முற்போக்காக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு மக்களை திசை திருப்பி அவங்களுக்கு ஃபேவராக மாற்றிப்பாங்க.
அப்போது இவங்கெல்லாம் என்ன மாதிரி தீர்வுக்கு போகலாம் அப்படின்னா, குருமார்கள் இருப்பாங்க. அந்த குருமார்களில் மாற்று மத குருமார்கள் இருப்பாங்கல்ல. இப்போ இஸ்லாமியத்தில் இருக்கலாம், இல்லை இஸ்லாமியத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம மாற்று மதம். இப்போ கிறிஸ்தவ மதம் இருக்குன்னா கிறிஸ்தவத்துக்கு நம்ம மாற்று மதம். இப்போது ஜோதிடம் வந்து இந்து மதத்துக்கு மட்டுமே உரித்தானது கிடையாது. அது எல்லா மதங்களுக்கும் உட்பட்டது, எல்லாருக்குமே உள்ளது. இப்போ குரு ராகு சேர்க்கை உள்ள அவங்களுக்கு நம்ம மதத்துலேயோ இல்லை நம்ம வந்து இந்த மாற்று மதத்துலேயோ போய் அந்த வழிபாடு தர்காலேயோ அந்த மாதிரி போயிட்டு ஏதாவது ஒரு உதவி பண்ணோம். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் கொய்யாப்பழம் வாங்கி கொடுப்பாங்க, பேரிச்சம்பழம் வாங்கி கொடுப்பாங்க. இது எல்லாமே பண்ணால் அந்த இதுக்கு வந்து தீர்வுகளாக அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ராகு. அப்போ சுக்கிரனோட ராகுக்கு தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விஷ்ணு துர்க்கை, புற்று உள்ள இடங்கள், இது எல்லாமே சுக்கிரன் ராகுக்கு நல்லா இருக்கும். ஒரு துர்க்கையாக இருக்கட்டும், பிரத்யங்கிராவாக இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கணும். அதுதான் அந்த சுக்கிரன் ராகுக்கு உள்ள தன்மை என்னென்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும். அப்போ விஷ்ணு துர்க்கையாக இருக்கலாம், சிவதுர்க்கையாக இருந்தால் அது வேறு மாதிரி வரும், விஷ்ணு துர்க்கைங்கிறது வேறு மாதிரி வரும். அதனால் அந்த புற்று உள்ள இடம் ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி ராகுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல் தேவதைகளாக இருக்கும் தெரியுமா. இந்த நாட்டுப்புறத்தில் சப்தகன்னி மாதிரிலாம் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த இடத்துல புற்று இருக்கும். அப்போது அந்த இடத்துல உள்ள புற்று, அந்த அம்மன், அங்கே பத்ரகாளியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காவல் தேவதைகள் இவங்களுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணாலே இதுலேருந்து தீர்வு காண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி தான், இதை செஞ்சுட்டா உடனே தீர்வு அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நச்சுத்தன்மையிலேருந்து நம்ம விலக ஆரம்பிக்கலாம். வழிபாடு பண்ணும்போதும் தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடையாது, தெரியாமல் செஞ்ச மன்னிப்புக்கு தான் வழிபாடலையும் மன்னிக்கும். எப்போன்னா நம்ம தெரிஞ்சு செய்கிறோமோ இல்லையோ, நம்ம மூதாதையர்கள் ஏதோ தெரியாமல் ஒரு விஷயம் செய்கிறாங்க, இல்லை தெரிஞ்சு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த வழிபாடு செய்யும்போது மானசீகமாக நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த தவிர நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த தேவதையிட்ட போய் வழிபாடு பண்ணாதான் இது தீர்வாக அமையும். தந்த வாய்ப்பு தந்தமைக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு ஜோதிடத்துறையின் வளர்குழந்தை கண்ணன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. ராகு கேது அப்படின்னா நிழல் கிரகம், பாவ கிரகம், ஐயோ பாம்பு அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது 12 பாவங்கள்லேயும் ராகு எப்படி அமர்ந்திருக்காரு, அதே போல் கிரகங்களோட ராகு தொடர்பு பண்ணும்போது என்ன பண்ணணும், அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன, நம்ம என்ன வழிபாடு செய்யணும், ராகுவோட பலன் என்ன, பலம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு. திருப்புவனத்துலேருந்து வந்திருந்ததுனால ரொம்ப நன்றி. ஏன்னா கொஞ்சம் லாங் ட்ராவல் தான், திருப்புவனமான லாங் ட்ராவல் தானே, அங்கேருந்து வந்திருக்காங்க. நம்ம கூப்பிட்டதன் பேரில் சிறப்பாக அவரோட அறிவுரையின் பேரில் ஐயா அவர்களையும் நாங்கள் இன்றைக்கி வர சொல்லியிருந்தோம். திருப்பூர் சகோதரிகள் சார்பில் அவருக்கு ஒரு சின்ன மரியாதை செலுத்துகிறோம். அடுத்தது கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கு என் சார்பாக சிறு மரியாதை இது.